10 days of eating healthy breakfast challenge. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி, ஃபிக், ஆல்மண்ட், பிஸ்தா, வால்நட், ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிக்கணும். மார்னிங் அப்படியே எடுத்து அரைச்சு குடிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, இது ஸ்டொமக்கை நல்லா ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹெல்த்தியான இந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி பாருங்க. ரெட் பனானா ஸ்மூத்தி, ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேரிச்சம்பழம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்புறம் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அப்படியே அரைச்சு எடுத்துட்டா ரெட் பனானா ஸ்மூத்தி ரெடி. குதிகால் வலி, வெயிட் கெயின், இது எல்லாத்துக்குமே செவ்வாழை ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா அதை எடுத்துக்கும் போது ஸ்டொமக்கை நல்லா ஃபுல்ஃபில்லா வச்சுக்கும். உளுந்தங்களி, செக்கு நல்லெண்ணெய், உளுந்து, அரிசி, உப்பு, கருப்பட்டி போடுவாங்க. பட் நான் களியை கிண்டிட்டு அது மேல தூவி சாப்பிடுவேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. உளுந்து 1/4 கப், அரிசி 1 கப், வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டு ஒரு 3 hours சோக் பண்ணிக்கணும். அப்புறம் அரைச்சிட்டு கிண்டுறதுதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேக வச்ச பாசி பயிறு, ஏன்னா இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. 100 கிராம்ஸ்ல 31 கிராம்ஸ் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பாயில் பண்ணி மட்டும் சாப்பிடணும். நான் இதை சாப்பிட்டுட்டு பொமக்ரானட் ஜூஸும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மஸ்ட், அதுவும் ஒர்க் போறவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுட்டு போங்க. இடியாப்பம் வித் சர்க்கரை. டுடே சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், பட் ஐ லைக் இட். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாலே வெயிட் போடும். நான் 2 இடியாப்பம் சக்கரை தொட்டு சாப்பிட்டுட்டு பீட்ரூட் ஜூஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். டிஃபனோட ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் வித் சர்க்கரை அண்ட் பீட்ரூட் ஜூஸ். அரிசி மாவு புட்டு, ரொம்பவே சிம்பிளான சவுத் இந்தியன் டிஷ், ஈஸி டு மேக். ஸ்டீம்ல ப்ரிப்பேர் பண்றதுனால ஆயில் கம்மி, ரொம்பவே லைட்டா இருக்கும், ஈஸி டைஜஸ்ட். நான் சுகர் யூஸ் பண்ணாம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ டுடே என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அரிசி மாவு புட்டு. பிரேக்ஃபாஸ்ட் கிவ்ஸ் யூ எனர்ஜி பிளஸ் ஃபோக்கஸ், ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பாசிப்பயிறு முளைக்கட்டினது, ரொம்பவே ஹெல்த்தி, ரிச் இன் புரோட்டீன்ஸ். ஸோ நேற்று ஆஃப்டர்நூன் பாசிப்பயிறு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் நல்லா ஊறின பிறகு நைட்டு அந்த தண்ணியை ஃபுல்லா நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடணும். நல்லா டைட்டா மூடி வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கும். ஹாட் பாக்ஸ்ல இருக்கிறத ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வேக வச்ச பட்டாணி, நைட்டே காஞ்ச பட்டாணி எடுத்து ஊற வச்சாச்சு. மார்னிங் அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்டேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரிச் இன் புரோட்டீன்ஸ், சோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே நான் ஒரு பாயில்ட் எக் எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அதை வேக வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரிச் இன் புரோட்டீன்ஸ். கூடவே ஒரு பாயில்ட் எக்கும் சாப்பிட்டேன். கோதுமை தோசை வெயிட் லாஸுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஆயில் கம்மியா ஊத்தி ப்ரிப்பேர் பண்ணது. தோசைக்கு சாம்பார் எடுத்துக்கிட்டேன். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 11 o'clock போல பொமக்ரானட் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான்.